நானும் என்னென்ன ஒரு பிஆர் மேட்ச் போடும்போது என் அண்ணன் வந்து செத்துருவான். சரி நானும் ரிவே பண்ண போயிட்டேன். அது காயின்ல எடுத்துன்னு நான் ரிவே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன் என் அண்ணன் என் பக்கத்துலேயே வந்துருவான். சரி நானும் டோக்கன்லாம் எடுத்துட்டு நானும் கார் எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம எதில் ஒரு 500 அது நானும் போயிட்டேன். கார் எடுத்துன்னு டோக்கன் எடுத்துன்னு போலான்னு இப்போ நல்லா தான் எடுத்துருந்தேன். பார்த்தா நடுவில் எனிமிஸ்லாம் வந்தாங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. நானும் காரில் எப்படியாச்சும் ஏறி போயிடலாம் நினச்சி கவலை எடுத்துன்னு போயிடலாம் நம்ம காரை கொளுத்து விட்டாங்க. சரி நானும் மேலே போயிட்டு கவர் எடுத்துலான்னு பார்த்தா நம்ம டேமேஜ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு லோவாலும் காலி ஆயிடுச்சு என்ன நாக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ரிவ்யூவாக பண்ணி விட்றாரு. சரி நானே கீழே இறங்கிட்டு ரூட்டில் எடுத்துன்னு பார்த்தா நம்மளை அடிச்சு இங்கே ஒருத்தர் இருப்பான். அவனை நானும் எப்படியா அழுத்தி பிடிச்சி அடிச்சிருவேன். ஆனால் அவனை அடிச்சு முடிச்சு சைடில் பார்த்தா அவனோட டீம் போயிருப்பான். அவனே அழுத்தி பிடிச்சி எப்படியா டீம் வெயிட் பண்ணுவேன். நானும் நல்லா தான் டோக்கன் எடுத்துருப்பேன். அப்புறம் நம்மளோட அண்ணன் செத்துருவாங்க. நானும் ஜோன் 90 ஸ்பீட் மெடிக்கல் சுற்றின்னு போயினே இருப்பேன். நான் அண்ணன் ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் பைக் எடுத்துன்னு போயிடுவேன். மெடிக்கல் போடுங்க அப்படின்னு நானும் ஜோனுக்கு போயிடுவேன். நான் திருப்பி நம்ம அண்ணன் செத்துருவாருன்னு திருப்பி போய் நம்ம ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ண போலான்னு பார்த்தா கீழே ஒரு லேண்ட் மைன் நல்ல வேலை நம்மளுக்கு அது டேமேஜே கொடுக்கல. என் அண்ணன் ரிவ்யூ பண்ணி முடிச்சு வெளில பார்த்து நம்மளோட பைக் எவனோ எடுத்துன்னு போயிடுவான். ஏன்னா ரிவ்யூ ஆகிட்டு அப்புறம் கீழே ஜோன் அங்கேயே வந்துடும் நம்ம பக்கத்தில். நடுவில் நம்ம அண்ணன் எனிமி அடிச்சிருவான். நானும் இறங்க சொல்லிட்டு டோக்கன் எடுத்துருப்பேன். நானும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 500 இருக்கு. நானும் வெளில போயிடுவேன். வெளில போயிட்டு அண்ணனுக்கு ஒரு பேக்கப் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒருத்தர் அடிச்சிருவான். சரி நானும் அண்ணன் ரிவ்யூ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அண்ணனும் செத்துருவான். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ண